நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து நிச்சயதார்த்தத்தில் வந்து நம்ம மாயா கையில் தான் மோதிரம் போட போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு போய் மாயாவோட கன்னத்தில் வந்து அரைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. அவங்க காதில் வச்சுருந்த அந்த ஏர்பட்ஸு கூட பறந்து போய் கட்டில் போய் விழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏன் ஏன் சீனு இப்போ அடித்தேன், உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே நீ கை நீட்டி பேசியிருப்ப, எங்கள் அம்மாவை கை நீட்டி பேசுகிற அளவுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு கேட்காங்க. அதுக்கு வந்து மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, நான் சொல்கிறத வந்து ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அதனால் நீ முடிவெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத கேட்குற சூழ்நிலையெல்லாம் நான் இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன தான் தப்பு இருந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். உன்னை விட எத்தனை வயசுக்கு அவங்க வந்து மூத்தவங்க, அவங்கள பார்த்தே நீ வந்து கை நீட்டி பேசியிருக்கனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சீனு, நீ வந்து கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் ரெண்டு சைடுமே இருக்கிற நீ நியாயத்தை பார்த்துட்டு தான் வந்து பேசணும். அதை விட்டுட்டு நீ ஒரு பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு பேசாத. எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ பேசுகிறத கேட்குறதுக்கெல்லாம் வரல, எதுக்கு எங்கள் அம்மா வந்து நீ கை நீட்டி பேசணுன்னு உன்னை கேட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சீனு, அவங்க வந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் வந்து தரக்குறவாக பேசுனாங்க. எங்கள் அம்மா ஒரு ஓடுகாலின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையவே ஓடுகாலின்னு தான் சொல்கிறாங்க. அதை கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனால் நமக்கு பிறக்க குழந்தை கூட ஓடுகோலியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பெரிய மனுஷங்க பேசுகிற பேச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படி பேசியிருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும், என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் நீயே இப்படி அவங்கள வந்து திட்டிருக்கக்கூடாது. இதுக்கு மேலே உன்ட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன கல்யாணம் பண்ணவொடனே நீ ரொம்ப வாய் பேசுகிறிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விரும்புன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துல மாயா வந்து நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. சீனு வந்து கோவத்திலே போகிறாங்க. இப்போ தான் அவன் மைண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து, இங்கே பாரு சீனு, இதெல்லாம் சரியாக வராது. மாயா வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா. உனக்கு ஏன்டா அது வந்து புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, நமக்கு ஏற்ற பொண்ணு வந்து சாரு தான். மாயா வந்து நமக்கு செட் ஆக மாட்டா. அவள் வந்து வெளிநாட்டில் இருந்தவ, நமக்கெல்லாம் இங்கே மரியாதையை கொடுக்க மாட்டாடா. இங்கே பார்த்தியா, கல்யாணங்கிற பேச்சு எடுத்த உடனே வந்து அவள் என்னை கை நீட்டி பேசுகிற அளவுக்கு, என்னை திட்டுற அளவுக்கு வந்துட்டா. இது கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா அவள் என்னென்னலாம் செய்ய போகிறான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அதனால் நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். நாளைக்கு வந்து எப்படியாவது நீ வந்து மோதிரத்தை வந்து தயவுசெய்து இவங்களோட கையில் போட்டுரு, மாயாவோட கையில் போடாத, நம்ம சாருவோட கையில் வந்து போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சீனு வந்து நைட்டு பூரா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாயா கழுத்தில் போடவா, இல்லைன்னா மாயா வந்து அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேக்கா, இல்லைன்னா நம்ம வந்து சாரு கழுத்தில் போடுவோமா. அம்மா வந்து சாருவை தான் மனைவியாக்க விரும்புகிறாங்க. அதனால் வந்து நமக்கு மனைவி யாருன்னு இப்போ நம்ம தான் முடிவு எடுக்கிற நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு நிச்சயதார்த்த மேடையில் வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டு பயங்கரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே மாயாவும் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம சாரு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சீனுக்கு வந்து அவங்க சொன்னது கையில் மோதிரத்தை வச்சுருக்கும்போது அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. எனக்கு தெரியாதடா, எப்படியாவது மாயா கையில் வந்து அந்த மோதிரத்தை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. சீனு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் நம்ம மாயா கையில் வந்து மோதிரத்தை போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து மாயா கையில் தான் மோதிரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உள்மனசு வந்து சொல்லுது.